வணக்கம் நண்பர்களே, மீண்டும் அரசியல் பேசுகிறோம். நம்ம விஜய் நடிகரை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா சொந்த காசுல சூனியம் வச்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட முட்டுச்சந்தை கொண்டாந்து விட்டுட்டானுங்க. எங்க போறேன்னு தெரியல. அரசியலும் போச்சு. இனிமே திரும்பவும் சினிமா தான் அடிக்கணும். அந்த நிலைமையில இருக்காரு. இவரை சுத்தி ஒரு 4, 5 பேர் ஆலோசகர் இருந்தானுங்க. அந்த எல்லாமே அறவேக்காடு, எல்லாம் பால்வாடி கேஸ். இவர் வந்து கிராஜுவேட் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. கிராஜுவேட் ஆகிறதுக்கு நீங்க மாஸ்டர்ஸ் படிச்சவன்ட்ட தான் நீங்க அட்வைஸ் கேட்டுக்கணும். நீங்க கேட்டதெல்லாம் பால்வாடி. உங்களை கொண்டாந்து முட்டுச்சந்தில விட்டது அவனுங்க தான். ஏன்னா, உங்களுக்கு வர்ற கூட்டத்த வச்சு ஆஹோ, ஓஹோன்னு உங்கள புகழ்ந்து சுத்தி இருந்து புகழ்றது தான் எங்களுக்கு வேலை. எல்லா கட்சியிலும் அவைப்புலவர்கள் இருக்கிறார்கள். ஆனா, தலைமை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா அவைப்புலவர்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கும். இல்லன்னா, அ இந்த தீயசக்தி கட்சி மாரி அவங்களுக்கெல்லாம் நல்லா சன்மானத்த குடுத்து, நல்லா கொழுத்து பன்னிகள் ஆக்கி விட்டு, அந்த பன்னிகள் காலையிலிருந்து நாளை சாயந்தரம் வரைக்கும் துதி பாடிக்கொண்டு சோ அத தூக்கி சைட்ல வைப்போம். இப்ப உங்க நிலைமைய பார்ப்போம். இந்த கரூர்ல நடந்த துயர சம்பவத்துல இவங்க ஜனநாயகத்துக்கு கொஞ்சம் கிளிப் எடுத்திருக்காங்க. அத எடுத்து சினிமால சேர்த்து தலைவருடைய கெத்த காமிக்கலாம் அப்படின்னு. அதனால தான் அதெல்லாம் அழிச்சுட்டு ஒளிஞ்சு மறைஞ்சு இவரு போய் 1 மாசமா ஒளிஞ்சுகிட்டு இருந்தாரு. பயத்துல. அத மாட்டிக்க போறோம்ன்னு. அது இப்ப வெளிய வந்துருச்சு. அதான் இவங்களே போய் சொந்த காசுல சூனியம் சொல்லுவாங்கல்ல. சிபிஐ என்கொயரி இவங்க தான் கேட்டது. அந்த சிபிஐ என்கொயரில இதெல்லாம் வெளிய வரும். இவரே மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப. ஸோ கிரெடிபிலிட்டியும் போச்சு. அப்புறம் என்னதான் நாங்கலாம் முட்டு குடுத்தாலும், த்ரிஷா ஒரு நண்பியோட போடான்னு முட்டு குடுத்தோம். பட் நீங்க வந்து திரும்ப திரும்ப இந்த மாரி பண்றனால, அதுவும் உங்களுக்கு பிளாக் மார்க்கா போயிட்டு இருக்கு. கரூர் சம்பவம், த்ரிஷா, அப்புறம் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்காக நீங்க வந்து கிளிப் எடுத்தது கரூர் சம்பவத்துல. சோ யார் உங்களுக்கு உதவி பண்ண போறாங்கன்னா யாருமே கிடையாது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி அந்த 30, 40 சீட்ட வாங்கிட்டு, நீங்க கெத்தா ஒரு துணை முதல்வரா இருந்திருக்கலாம். இல்ல நல்லா வேலை செஞ்சிருந்தீங்கன்னா, திமுக சுத்தமா விரட்டி அடிச்சுட்டு 2வது அதிக பலமுள்ள கட்சியா தமிழ்நாட்டுல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கலாம். அதாவது துணை முதல்வர விட எதிர்க்கட்சியா தலைவரா இருக்கிறது கெத்து. ஏன்னா தினமும் வந்து நியூஸ்ல வருவீங்க. நீங்க சொல்றதெல்லாம் வந்து பத்திரிகையில வரும். சோ நீங்க வந்து 2031க்கு உங்கள வந்து ஒரு முதல்வராக ஆவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இந்த மாரி பல விஷயங்கள் நீங்க வந்து செஞ்சிருக்கலாம். எல்லாத்தையும் கோட்ட விட்டுட்டீங்க. கோட்ட விட்டு இந்த நிலைமையில இருக்கீங்க. இதற்கு நீங்க யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. நீங்க உங்கள தான் நீங்க குறை சொல்லிக்கணும். ஆ மிகவும் வேதனையான விஷயம் விஜய். ஆனா நீங்க வந்து உங்கள் அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனமாகிறது என்று தான் சொல்ல வேண்டும். கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு நன்றி. முடிந்தால் யாராவது அவருக்கு அறிவுரை சொல்லுங்கள். தேங்க் யூ.